ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டாபிக் 6 யூனிட் 3ல் டாபிக் 6 காஸ் சீடல் மெத்தட். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம போன இதில் ஜகோபி மெத்தட் பார்த்தோம். அதுவும் இதுவும் மோஸ்ட்டாக சிம்லர் தான். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதை விட இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இப்போது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஆன்சர் ஃபஸ்ட்டே நமக்கு தெரியாது, போட்டால் தான் தெரியும் எல்லா சம்க்குமே. ஆனால் இந்த மெத்தடில் ஜகோபிலையும் சொல்லியிருப்பாங்க, நம்ம முன்னாடியே ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அது எப்படி பண்ணுறது? ஸோ இப்போது நீங்கள் இந்த XYZ வேல்யூடைய XYZ வேல்யூ ஈக்குவேஷனில் இருக்கிற XYZ வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கேல்குலேட்டரில் கண்டுபிடிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் மோட் பட்டனை 1 2 3 அப்படின்ட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் கீழே என்ன நம்பர் இருக்குது? 1. we have to press 1. எத்தனை unknowns? 3 unknowns. then we have to press 3. ஸோ A1ஓட வேல்யூ கேட்குது. ஸோ A1 20, B1 1, C1 -2, 17, 3, 20 -1, sorry, yes, -1, -18, 2, -3, 20, 25. So x equal to 1, y equal to -1, z equal to 1. So that's all. இந்த ஆன்சர் வந்தால் நீங்கள் போட்டிருக்கிற சம் ஃபுல்லாக கரெக்ட். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் சம் ஸ்டெப்ஸு மறந்து, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சம்மு நடுவில் மறந்துச்சு, ஏதாச்சும் ஸ்டெப்பு வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா யூ கேன் ரைட் திஸ் ஒன் லாஸ்ட் அண்ட் இன் எக்ஸாம்ஸ். ஸோ மேபி கிரேஸ் மார்க்ஸ் ஏதாச்சும் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியலனாலும் XYZ வேல்யூவை நீங்கள் எழுதி வச்சுருங்க. இப்போ நான் கொஷின் படிக்கிறேன். யூஸிங் காஸ் சீடல் மெத்தட், 20x + y - 2z = 17, 3x + 2y - z = 18, 2x - 3y + z is 20z = 25. இதுதான் 3 ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷனை ஈக்குவேஷன் 1 2 3 இப்படி நான் எழுதி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதை டைகோனலி டாமினேட் ஃபார்முக்கு நம்ம எழுதணும். ஆக்சுவலாக அது எப்படி எழுதுறதுன்னா, இந்த டைகோனலி டாமினன்ட் ஃபார்மை எப்படி எழுதலாம்னா ஈஸி. இப்போ X Y Z இதோட 3 கோஎஃபிஷியன்ட்டையும் நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா, இந்த 3 ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எந்த ஈக்குவேஷனில் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணணும். அப்போது இப்போ எது எக்ஸோட வேல்யூ எந்த 3 ஈக்குவேஷனில் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் 20 இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 3 இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் 2 இருக்குது. அப்போனா 20x தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்புறம் ஒய்க்கும் பார்க்கணும் அதே மாதிரி. ஸோ ஒய்க்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வெறும் ஒய் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 20 இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் 3y இருக்குது. ஸோ இது மூணுத்துலேயுமே செகண்ட் ஈக்குவேஷன் தான் 20. ஸோ அது செகண்டாக ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி தான் இசட்டுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இப்போது x = 17 - y + 2z divided by 20. அப்புறம் yல -18 3y + c divided by 20. அப்புறம் z. ஸோ zமே 25 2y + 3c. ஸோ இதுதான் உங்களுடைய இந்த இது ஃபார்ம். ஸோ டைகோனலி டாமினன்ட் அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போது நம்ம டைகோனலாக அதை ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த 3 ஈக்குவேஷனையும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம கேல்குலேட்டரில் ஈஸியாக அப்படி இன்சர்ட் பண்ணலான்னா, இப்படி ABC இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எழுதுறதுனால கேல்குலேட்டரில் ஈஸியாக இதை பார்த்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
எக்ஸு ஒய் இசட் இந்த எக்ஸும் ஒய்யும் கேல்குலேட்டரில் இருக்குது. ஆனால் இசட்டுன்ற டேர்ம் வந்து நம்ம கேல்குலேட்டரில் இருக்காது. ஸோ ஏபிசி அப்படின்னா வந்து கேல்குலேட்டரில் இருக்கும். ஸோ நான் எப்போவுமே ஏபிசி அப்படின்னு எடுத்துப்பேன். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கேல்குலேட்டருங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. இதை விட ஈஸியஸ்ட் மெத்தட்ஸுமே இருக்கும். என்னோட ஈஸியஸ்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டு போடுற மெத்தட் இது தான். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணு. இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே கேல்குலேட்டரில் பார்த்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்களுக்கு இன்சர்ட் பண்ண தெரியும். ஜகோபியன்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எதுக்கும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ ஏபிசி இங்கே இருக்கிற ஏ எப்படி கொண்டு வரணும்னா ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற ஆல்ஃபா. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஏ. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஏ வந்துடும். இந்த ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு இருக்குது. ஈக்குவல் டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஆனால் வந்து இந்த ஈக்குவல் டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து ஆன்சர் வந்து வராதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஈக்குவல் டு யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே இருக்க சால்வ் இந்த ஈக்குவல் டு இருக்குது பார்த்தீங்களா? இது எப்படி கொண்டு வருது அப்படின்னா ஆல்ஃபா கேல்னாலே இது வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஈக்குவேஷனை இன்சர்ட் பண்ணணும். 17 - b + 2c. சிக்குமே நீங்கள் ஆல்ஃபா கொடுத்து சி கொடுக்கணும். டிவைடட் பை 20. ஜகோபியனில் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஈக்குவேஷனாக நீங்கள் போவீங்க ஜகோபியனில். ஆனால் வந்து காஸ் ரீடரில் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு ஈக்குவேஷனுக்கு அப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் பி அதுக்கப்புறம் சின்னு போட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஆன்சர் 2 ஸ்டெப்பில் வந்துடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே ஆல்ஃபா கொடுத்து இந்த டிஃப்ரென்சியேஷனுக்கு இந்த பட்டனை அமுத்தணும். ஒரு ஈக்குவேஷனுக்கு அப்புறமா அமுத்தணும். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. செகண்ட் ஈக்குவேஷன் பி ஈக்குவல் டு அதே மாதிரி பி ஆல்ஃபா பி ஈக்குவல் டு இதை -18 -3a + c டிவைடட் பை 20. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப அதே மாதிரி ஆல்ஃபா இது அப்படின்னு ஆல்ஃபா அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பட்டன் அதை அமுத்தணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சியும் அதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். நீங்கள் (2a + 3b) ஸோ டிவைடட் பை 20. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் ஃபிட் பண்ணும்போது மட்டும் இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது நம்ம இந்த 3 ஈக்குவேஷனும் கேல்குலேட்டரில் ஃபிட் பண்ணிட்டோம். கேல்குலேட்டர் ஃபிட் பண்ணிட்டு கேல் பட்டன் கொடுத்தோன்னா பியோட வேல்யூ கேட்கும். பியோட வேல்யூ இனிஷியலாக நம்ம என்ன எடுப்போம்னா 0 தான் எடுப்போம். ஸோ 0 இது சியோட வேல்யூ நம்ம 0ன்னு எடுப்போம். ஸோ ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஏவோட வேல்யூ 0.8500. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈட்ரேஷன் போட்டு 0.8500 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். செகண்ட் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதே மாதிரி நீங்கள் ஈக்குவல் டு பட்டன் கொடுத்தா போதும். ஈக்குவல் டு பட்டன் கொடுத்தா அதுவே வந்து ஆன்சருக்கு சொல்லுது. ஸோ -1.0275. ஸோ -1.0275. ஸோ நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க 1.0109. ஸோ இப்போது ஃபஸ்ட் இட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் இட்ரேஷன் எப்படி பண்ணணும்னா ஈக்குவல் டு பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். ஈக்குவல் டு பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 2 3. ஸோ 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 1.0025. அதே மாதிரி திரும்ப 1 டைம் ப்ரெஸ் பண்ணால் பியோட வேல்யூ கிடைக்கும் 0.998. திரும்ப ஈக்குவல் டு பட்டன் கொடுத்திங்கன்னா சியோட வேல்யூ கிடைக்கும் 0.998. ஸோ திரும்ப இப்போ ஒரு இட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இன்னொரு இட்ரேஷன் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப ஏ கிடைக்கும். ஏ 1.0000. நெக்ஸ்ட் பி -1.0000. சி வந்து 1.00000. திரும்ப 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். திரும்ப வந்து உங்களுக்கு ஃபோர்த் இட்ரேஷனில் அதே ஆன்சர் வருது. பியோட ஆன்சர் -000. சியோட ஆன்சர் 1.000. ஸோ இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா
தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் ஃபோர்த் இட்ரேஷன்லேயுமே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இட்ரேட் ஆகிற இதை வந்து நம்ம எப்படி எழுதணும்னா, இதோட சம் இப்போ வந்து இதோட சம் முடிஞ்சிருச்சு. இதை தனித்தனியாக நம்ம எழுதணும் ப்ரொசீஜர்னு போட்டு, அதுக்கும் தனியாக மார்க்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய டேபிள் இட்ரேஷன் வந்து கண்டினியூஸாக வந்துச்சுன்னா யூ கேன் ஸ்டாப் இட். ஸோ இப்போது நம்ம அந்த டேபிள் காலத்தை ஒரு ப்ரொசீஜர் மாதிரி எழுதணும். எப்படி எழுதுறது அப்படின்னா, லெட் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணிங்க, ஏக்கும் ஏவோட ஆன்சர் ஏக்கு வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்கல, அது கேட்கல கேல்குலேட்டரில். பி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்க, அப்புறம் சி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தீங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் எக்ஸ் இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் 1. இந்த ஐட்ரேஷன் 1 அப்படிங்கிறது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனோட அதில் என்ன நடந்துச்சு, ஈக்குவேஷன் எழுதணும். நீங்கள் ஈக்குவேஷன் எழுதி அதோடைய ஆன்சரை நீங்கள் எழுதினா போதும். இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் இட்ரேஷன் டேப்லெட் காலமில் என்ன இருந்துச்சு, 0.8500 இதுதான் இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஒன்க்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஒன்க்கு -1025,275. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து செகண்ட் இட்ரேஷன், தேர்ட் இட்ரேஷன், உங்களுக்கு எத்தனை இட்ரேஷன் இருக்கும் அப்படி எழுதலாம். 4 இட்ரேஷன் இருந்துச்சுன்னா 4மே நீங்கள் எழுதுங்க. ஆனால் மோர் தென் 7, 12 அந்த மாதிரி 12 போச்சுன்னா நீங்கள் அவ்வளோதான் எழுத தேவையில்ல. மினிமம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய இதை எழுதிக்கலாம். ஸோ ப்ரொசீஜர் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். எக்ஸ் ஃபஸ்ட் இட்ரேஷனில் 3மே 0, செகண்ட் இட்ரேஷனில் 1 இட்ரேஷனுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை நீங்கள் எழுதலாம். செகண்ட் போட்டு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை நீங்கள் எழுதலாம். இது ஈக்குவேஷன் நீங்கள் இட்ஸ் ஓகே, நீங்கள் எழுதுனதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 3 அதோடைய ஆன்சர்ஸ், 4 அப்படின்னு போட்டு அதோடைய ஆன்சர்ஸ். இப்படி நீங்கள் எழுதிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மெயின் ஸ்டெப்பாக சொல்யூஷன் ஒன்று கொடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்யூஷனில் என்ன எழுதணும் அப்படின்னா, சின்ஸ் த ஐட்ரேஷன் உங்களுக்கு எந்த இது சேமாக வந்துச்சு, எனக்கு வந்து 3 and 4ல் வந்ததுனால 3 and 4 ஆர் ஈக்குவல் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நான் வந்து 3 and 4 ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா, ஈக்குவல். ஸோ ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ -1, இசட்டோட வேல்யூ 1. நான் ஏன் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை வந்து இது பண்ணேன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை வந்து நம்ம அதை எடுத்து எழுதினாலும் பிரச்சனை இல்லை தான், எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை தான். ஸோ நீங்கள் எழுதினா எழுதிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ நான் வந்து எடுக்கலை. இப்போ இந்த 1 -1 1 இது கரெக்டான்ட்டு நம்ம முன்னாடியே செக் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ அவ்வளோதான் இந்த சம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.